வயசு ஜாஸ்தியானா பிரெக்னன்சி பாசிபிலிட்டி கம்மியாகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா யங் ஏஜ்ல கூட கருமுட்டை ரொம்ப கம்மியாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ கருமுட்டை குறையுது அப்படின்னா முதல்ல உங்களோட சைக்கிள் 30 டேஸ்ல இருந்து ரொம்ப ஷார்ட் ஆகி ஒரு 25 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது. இல்லைன்னா பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கு, இன் பிட்வீன் உங்களுக்கு ஒரு ஹாட் ஃபீலிங் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும், அடிக்கடி கோவப்படுறீங்க, அடிக்கடி டிப்ரெஷன் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸோ, இல்லைன்னா ஒரு 1 இயரா நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும், ரிப்பீட்டடா உங்களுக்கு அபார்ஷன் ஆகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஏஎம்ஹெச்ங்கிற ஒரு ரத்த பரிசோதனைனாலையோ இல்லைன்னா ஸ்கேன்ல உங்களோட கரு முட்டையோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பாக்குறப்ப நீங்க ஈஸியா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபாஸ்டா நீங்க கன்சீவ் ஆகுறது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். எய்தர் ஐவிஎஃப் இல்லைன்னா ஸ்டெம் செல் தெரப்பிங்கிற ரீசன்ட் அட்வான்ஸ் கூட இருக்குது.